அவங்க வந்து சொன்னது கிழக்குக்கும் மேற்குக்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் எதிர்மறையான ஒரு நிலைப்பாட்டை அறிவிச்சுட்டு கூணு விழுந்த சான்றாக எதை எடுத்து வைக்கிறாங்க வாதமாக? இதைத்தான் வைக்கிறாங்க. எதை? டங்கு ஸ்லிப் ஆயிட்டுங்க, என்ன செய்வார் அவர், எழுத்தில் தந்திருக்காரா? இப்படி அந்த மக்கள் இருக்காங்களே பாவம், அவர்களை முழுமையாக பின்பற்றக்கூடிய அந்த மக்களை பார்த்தோம்னு சொன்னால் எழுத்தில் தரலையே, சொல்லில் தானே. சொல்லத்தான் பெருசாக சொல்லியிருக்காங்க, சொல்லில் சொல்லிட்டு இப்போ என்ன செய்கிறாங்க, எழுத்தில் தரல, எழுத்தில் வந்துட்டா சொல்லில் சொன்னாங்களா? இப்படியும் அடுத்து வரலாம். இது வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மனிதன் என்ற அடிப்படையில் பேசும் பொழுது டங் ஸ்லிப் ஆகிறது வந்து இயற்கை தான். அந்த அடிப்படையில் என்னன்னா, பிஜே அவர்கள் உரை நிகழ்த்தும் பொழுது மேற்கில் வந்து சூரியன் உதிக்கிறத கிழக்கில் பார்க்குறோம், பிறைய வந்து மேற்கில் பார்க்கணும் அப்படின்னு, மேற்கில் பார்க்கணும்னு சொல்றத மேற்கில் உதிக்கிறதுன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. வாய் தவறி சொன்ன விஷயம் அது, கவனிக்காம சொல்லப்பட்டது. டங் ஸ்லிப்ல சொன்னது கவனிக்காம சொன்னது. அப்புறம் அந்த டங் ஸ்லிப் மேட்டர் சகோதரர் உஸ்மானி சொன்னாங்க. இப்போ டங் ஸ்லிப் என்னதான், இந்த கிளிப்பை நீங்க பாருங்க, நான் போடுறேன். இப்போ அது என்ன செய்யும்? இப்போ சவுதியில பார்த்துட்டாங்கிறான், அதுக்கு என்ன அர்த்தம்? அவன் தலைக்கு நேர சூரியன் சந்திரன் உதிக்கிற திசையில் அது தெரிகிறது அர்த்தம். அதான அதுக்கு அர்த்தம். சூரியன் வந்து கிழக்க உதிக்கும், சந்திரன் மேற்க உதிக்கும். சூரியன் எங்க உதிக்குது? கிழக்க போய் சூரியனை பாப்பீங்க, சந்திரனை பிறைய எப்ப பாப்பீங்க? மகரிப் தொழுதவுன எந்த பக்கம் நின்று தொழுதீங்களோ அந்த மேற்க போய் பாப்பீங்க. அப்ப மேற்கு திசையில சந்திரன் உதிக்குது, கிழக்கு திசையில சூரியன் உதிக்குது. மேற்கு திசையில சந்திரன் உதிக்குமையானால் அது நமக்கு உதிப்பதற்கு ஒரு 20 சவுதியில பார்த்துட்டான் வைங்க. அதை நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் உங்க தலைக்கு மேல அது வர வேண்டும். அது வருவதாக இருந்தால் சவுதியில உள்ளது 2.5 மணி நேரத்தில் ரிவர்ஸ்ல வராது. ஏன்னா அது வந்து மேற்கு உதிக்கிறதுனால அப்படியே போயிட்டு ஒரு சுத்தி உங்க நாட்டுக்கு வருவதற்கு 21.5 மணி நேரம் ஆகும். சவுதியில பிறைய பார்த்தானையானால் உங்களுக்கு அது வருவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 21.5 மணி நேரம் ஆகும். சூரியனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு நமக்கு 2.5 மணி நேரம். ஏன்னா கிழக்க உதிச்சு அது மேற்கு மறையுது. இது மேற்கு உதிச்சு கிழக்க மறைகிறதுனால ரிவர்ஸ்ல வர்றதுனால 21.5 மணி நேரத்திற்கு பிறகுதான் அந்த சந்திரன் ஓந்தலைக்கு நேரம் வரும். ஓந்தலைக்கு நேரம் வரும்போதுதான் உனக்கு நேரம் பிறக்கிறது, உனக்கு நாள் பிறக்கிறது, உனக்கு இரவு துவங்குகிறது. அவன் தலைக்கு வரும் பொழுது எப்படி சூரியனை உதித்து விடிந்து விட்டது நினைக்கிறாயோ, அவன் தலைக்கு நேரம் வரும் பொழுதுதான் என்ன செய்யும்? அவனுடைய இரவு ஆரம்பமாகும். இரவு ஆரம்பிக்கணும்ல, இரவு வரைக்கும் நல்ல நோன்பு வைக்க சொல்றான். அப்ப சந்திரன் எப்ப நம்ம கண்ணுக்கு உதிக்க ஆரம்பிக்கிறதோ நாள் இப்ப ஆரம்பமாகிறது. நாள் ஆரம்பமாகிறதுன்றது ஆளை பொறுத்து மாறுது பாத்தீங்களா? அப்ப சூரியனையும் சந்திரனையும் ஒரே மாதிரி ஒரு சூரியன் தான் இருக்கிறது, ஒரு சந்திரன் தான் இருக்கிறது அப்படின்னு காரணத்தை காட்டிக்கிட்டு அதனால ஒரு நாள் தான் சொல்ல இயலாது. நம்ம ஒரு நாளுடைய துவக்கம் அவனுக்கு தனித்தனியாக வரும். சூரியனை விடுங்க, சொன்னது கவனிக்காம சொன்னது, டங் ஸ்லிப்ல சொன்னது கவனிக்காம சொன்னது. கிளிப்பு பாத்தீங்கல்ல, இந்த கிளிப்ல என்ன சொல்றாரு சகோதரர் பிஜே? சூரியன் வந்து கிழக்கே உதித்து மேற்கே மறைகிறது, சந்திரன் என்ன செய்யுது? மேற்கே உதித்து கிழக்க மறையுதுங்கிறாரு. இது டங் ஸ்லிப்பா? அதாவது இதுக்கு அப்படியே ரிவர்ஸ்ல வருங்கிறாரு. அது மட்டும் இல்லாம திருப்பி இந்த கிளிப்ல வந்து நாளோட சொல்லிப்பாரு, சந்திரன் மேற்க உதிக்குது, இது கிழக்கு உதிக்குது, அது மேற்க உதிக்குது, இது கிழக்கு உதிக்குது, மேற்க உதிக்குது. இப்ப அதை வந்து அது மட்டும் இல்லைங்க, நம்ம தலைக்கு நேரம் வந்தாதான் சவுதி அரேபியால தெரியக்கூடிய அந்த பிறை வந்து 21.5 மணி நேரம் கழிச்சு நம்ம தலைக்கு நேரம் வருமா, 20 சுத்தி ரவுண்ட் அடிச்சு வருதுங்கிறாரு. இது டங் ஸ்லிப்பா? நம்ம தலைக்கு நேரம் வந்தாதான் வந்து உனக்கு நேரம் பிறக்கிறது, உனக்கு நாள் பிறக்கிறது. இது டங் ஸ்லிப்பா? ஆனால் டங் ஸ்லிப்லாம் என்னன்னா பிஜே வந்து சொன்னான்னு சொல்லிட்டாங்க, அதோட மிஸ் ஆகிட்டு. இது டங் ஸ்லிப்புங்கிறது. திருப்பி சொல்றாரு. சரி தவறுதா சொல்லிட்டேன், ஆய்வு இல்லாமல் சொல்லிட்டேன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கு வந்து என்னது, காயில் பட்டத்தில் வந்து சூனியம் சம்பந்தமாக வந்து பேசப்படக்கூடிய ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் சகோதரர் இப்ராஹிம் அவர் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. என்ன சொல்லிட்டு இருக்காரு? அவர் டங் ஸ்லிப்ல வந்து பேசினதெல்லாம் பிடிச்சி வச்சுக்க பற்றில இவருக்கு அடிப்படை அறிவே இல்லை அப்படி சொல்றாங்க. ஆனால் வந்து பிஜே வந்து தன்னுடைய இதில்
புத்தகத்தில் இந்த மாதிரி எழுதியிருக்கிறாரா, இந்த அறிவு கூட எங்களுக்கு இல்லை அப்படின்னு கேட்டிருக்காரு. சகோதரர் பிஜே வந்து புத்தகத்தை என்ன எழுதிக்கணும் ஆட்சி கட்டடா. சகோதரர் பிஜே வந்து தன்னுடைய பிறை ஆய்வு புத்தகத்தில் உள்ள விஷயங்களை வந்து வினா எங்கே விடை எங்கேன்ற இதில் வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம், தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறோம். அவருடைய புத்தகத்தில் இருந்தே குறிப்பிட்டிருக்கிறோம். நீங்கள் டங் ஸ்லிப்பு எப்படி வந்து வீடியோவில் பண்ணுறாரோ அதை விட பல இடத்துல ஸ்லிப்பாகி அங்கே இருக்கிறாரு. இந்த தூரம் விஷயத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம நேரம் வந்து இல்லை இதுதான் சொல்லி காட்டிடுறேண்ணே. அதாவது பிறை ஆய்வு புத்தகத்தில் பிஜே சொல்லுகிற விஷயம் அங்கே டங் ஸ்லிப் ஆகாதில்ல, எப்படி ஸ்லிப் ஆகுதுங்கிற பாருங்கள். நமக்கு பிறை தெரியாமல் வேறு ஊர்களில் பிறை காணப்பட்ட தகவல் நமக்கு கிடைக்கிறது வச்சுக்கிறோமே சொல்கிறாரு. எவ்வளவு தொலைவிலிருந்து வருகிறது என்று பார்க்க வேண்டும். எவ்வளோ தூரத்தில் வருது பார்க்கணுமா. அலட்சியப்படுத்தி ஒதுக்கிவிடும் அளவுக்கு குறைந்த நேரம் 2 ஊர்களுக்கும் இருந்துச்சுன்னா, நேர வித்தியாசம் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த தகவலை ஏற்கணும். அதுவும் நமது பகுதியை சேர்ந்தது தான் என்று முடிவு செய்ய வேண்டும். அதாவது ரொம்ப குறைய அலட்சியப்படுத்துகிற மாதிரியான ஒரு தூரம் இருந்துச்சுன்னு அது பண்ணுமா. அது யார் முடிவு பண்ணுறது? சகோதரர் பிஜேயா, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தா, சகோதரர் நாசர் சொல்ல நாமே செய்யணும். நாமே செய்யணும். அந்த நாம் போடுங்க தெரியும். அந்த நாம் யாரு? ரெண்டாவது வந்து அலட்சியப்படுத்த, இது வந்து அலட்சியப்படுத்துறதுக்கு அலட்சியப்படுத்த முடியாத அளவுக்கு அதிகமான நிமிடங்கள் அல்லது அதிகமான மணிகள் 2 ஊருக்கும் இடையே வித்தியாசம் இருந்தால் அந்த தகவலை அலட்சியம் செய்துவிட்டு அதை 30ஆம் நாளாக முடிவு செய்ய வேண்டும். அப்போ களியக்காவிலையும் பக்கத்தில் பார்டரில் இருக்குல்ல, கேரளா பார்டரில் இருக்கக்கூடிய தூரம் வந்து அலட்சியப்படுத்திய தூரமா, அலட்சியப்படுத்த முடியாத தூரமா சொல்லுங்கள். கன்னியாகுமரியில் இருக்கிறீங்களே தமிழ் தௌஹீத் ஜமாத் சகோதரர்கள், அந்த வந்து சென்னையில் பார்க்கக்கூடிய புற நீங்கள் பார்க்குறீங்களே, சென்னையிலேருந்து கன்னியாகுமரி சுமார் 700 கிலோமீட்டர் இருக்குது. இந்த 700 கிலோமீட்டருங்கிற வந்து அலட்சியப்படுத்தக்கூடிய தூரமா, அலட்சியப்படுத்த முடியாத தூரமா? ராமேஸ்வரத்துலேருந்து ஸ்ரீலங்கா ரொம்ப பக்கத்தில், ராமேஸ்வரத்துலேருந்து ஸ்ரீலங்கா வந்து ரொம்ப பக்கத்தில் 17 கிலோமீட்டர், வெறும் 18 கிலோமீட்டர் தான். அப்போ இதெல்லாம் என்னது? அப்போ முன்னுக்கு பின் புறனா வந்து நீங்கள் டங் ஸ்லிப்பில் எப்படி வீடியோவில் சொல்கிறீங்களோ அதே மாதிரி இதில் அதை விட மோசமாக இங்கே இதில் இருக்குது. சரியா? இது நிறைய இது இருக்குது. கிராம போகிற நிறைய சொல்லுவார் வாங்கிங்களா, சிரியா புதுசம் சொல்லுவார், மேகம் மூட்டம் போன்ற காலங்களால் குறை தென்படாமல் போகலாம், அப்போது அலட்டிக் கொள்ள தேவையில்லை, அடுத்த மாதம் பிறக்கவில்லை என்று முடிவு செய்து கொள்ள வேண்டும் இப்படி சொல்கிறாரா? வீடியோ என்ன சொல்லுவார்? அமாவாசை அன்னைக்கு தாங்க தலைப்புற சொல்லுவார். நீங்கள் பார்க்கலாம், அமாவாசை அன்னைக்கு தான் தலைப்புற என்னைக்கோ புறஞ்சிருச்சு. ஆனால் நீ பார்க்குறது என்ன பிற? 3ஆம் பறி தான் பார்க்குறோம். நம்ம பார்க்குறது என்ன முதல் பறியா, முதல் நாள் பறியா பார்க்குறோம், 3ஆம் நாள் பறி தான். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, அதை தான் வந்து எடுத்துக்க சொன்னாங்கன்னு சொல்லி இந்த கிளிப்பை பாருங்க. நீங்கள் நம்ம பார்க்கிற தலைப்புற இருக்கு பாருங்க, அது சில நேரங்களில் 2ஆம் பிறையாக இருக்கும், சில நேரங்களில் அது 3வது நாளுடைய பிறையா இருக்கும். அதைத்தான் தலைப்புறை என்று இன்றைக்கு நம்ம நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப தலைப்புறை எது நம்ம பார்க்கிறோம்ல ஒரு பிறை, அது உண்மையில் தலைப்புறை இல்லை. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் தலைப்புறை என்று எடுத்துக்கொண்டார்கள். உண்மையில் அது தலைப்புறையா? கிடையாது. அமாவாசை முடிந்த அடுத்த வினாடியே தலைப்புறை பிறந்து விட்டது. அமாவாசை அன்னைக்கு தான் தலைப்புறை. இங்கிலீஷ்ல கூட அது நியூமூன் தான் சொல்றான். நம்ம பார்க்கிற தலைப்புறை இருக்கு பாருங்க, அது சில நேரங்களில் 2ஆம் பிறையாக இருக்கும், சில நேரங்களில் அது 3வது நாளுடைய பிறையா இருக்கும். அதைத்தான் தலைப்புறை என்று இன்றைக்கு நம்ம நினைத்துக் கொண்டிருக்கோம். கிளிப்ல என்ன சொல்றாரு? அமாவாசை அன்னைக்கு தான் தலைப்புறைன்னு சொல்றாரு. அவங்க பார்க்கிற பிற 3ஆம் பிறைன்னு சொல்றாரு. இங்க என்ன சொல்றாரு? மேகம் போட்டம் போன்ற காரணங்களால் பிறை தென்படாமல் போகலாம், அப்போ அலட்டிக்கல வேணாம், மாசமே பிறக்கலையா அப்படி முடிவு பண்ணிக்கணும். இங்கே வீடியோல மாசம் பிறந்துருச்சு, இங்கே மாசம் பிறக்கல. சகோதரர்களை கொஞ்சமாக யோசிச்சு பாருங்க. அதாவது பிஜே வந்து ஒரு காலத்தில் வந்து எப்படி சொல்லுவாங்க, ஒரு பயான் பண்ணாருன்னா 1 மணி நேரம் பேசினாருன்னு சொன்னால் எப்படி இருந்தார் பிஜே 90களில். சகோதரர் பிஜே பேசி முடித்த இதிலேருந்து என்ன செய்வோம், கேள்விகள் கேளுங்க. அப்போ நாமெல்லாம் கேள்விகள் கேட்போம். அப்போது சில கேள்விகளை சுட்டி காட்டும் போது ஆமாம் எங்கள் கவனத்துக்கு வரையில, தவறுக்கு வருந்துகிறோம், சுட்டி காட்டுமைக்கு நன்றின்னு சொல்லி பல தடவை திருத்தப்பட்டிருக்குது அவர் ஜன்னத்தில் ஆசிரியராக இருக்கும்போது. அப்போ இந்த மாதிரியான செட்டப்பில் அவர்கள் இருக்கும்போது கேள்வி கேட்கக்கூடிய கூட்டம் இருக்கும்போது பிஜே சரியாக இருந்திருக்காரு, திருத்திருக்காரு பல விஷயங்களை. ஆனால் நிலைமை இன்னைக்கு என்ன?